ராசி அன்பர்களே, மே மாதம் அதாவது வைகாசி மாத பலன் 2025 ஆண்டு இவையெல்லாம் உங்களுக்கு நடந்தே தீரும். மே மாதம் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் எவையெல்லாம் உங்களுக்கு நடக்கும், எவை உங்களுக்கு பிரச்சனை, எவை உங்களுக்கு ஜோகம், உங்களுக்கு இல்லாட்டி ராஜயோகமான பலனா மே மாதம் இருக்க போகின்றது என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கெல்லாம் உள்ளவங்களை கிளிக் பண்ணிட்டு பார்த்தா தான் நீங்கள் எந்த ஈவெண்ட்ஸ் மூலம் கிளிக் பண்ணுறீங்க அந்த ஈவெண்ட்ஸுக்கு நான் போடக்கூடிய அனைத்து வீடியோவும் வேறு இந்த வசிராஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல். இதில் கைரேகை ஜாதகத்தை வச்சு எப்படி பலன் சொல்லலாமோ அது இந்த மெட்ட சேனலான வசிராஜி அஸ்ட்ராலஜியில் ஜாதகம் சம்பந்தமாக நான் சொல்லி போட்டுக்கிறேன். இதில் கைரேகை சம்பந்தம் எப்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகின்ற அனைத்தையும் உங்கள் கையில் இருக்கின்ற ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகளை வைத்து சொல்லி போட்டுக்கிறேன். அதாவது ஆயில் ரேகை, இதே ரேகை என்று 7-8 இதே ரேகையிலேயே 7 வகை என்றால் அதுக்குள்ள உங்கள் ரேகை இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு அப்படி சொல்லி போடுங்க. உங்கள் கையிலுக்கு அதிர்ஷ்டம் தருவை, துரதிர்ஷ்டம் தருபவை மற்றும் உங்கள் திருமணம், குழந்தை பாக்கியம், கல்வி, பணம், பொருளாதாரம், தொழில், அரசு வேலையா, தனியார் வேலையா, எத்தனை வயதில் கிடைக்கும், வேலையே கிடைக்காதா, பணம் பிறப்பிலிருந்து பணமா இல்லாட்டி கல்யாணத்து புறவா, பணமே வராதா இல்லாட்டி வந்து போகுமா, எல்லாமே சொல்லி போட்டுக்கிறேன். அது மட்டும் பைக்கு வகுப்புகளும் போட்டிருக்கிறேன். ஜாதகத்தோட கைரேகையை ஒப்புட்டும் போட்டுக்கிறேன். தோஷங்களையும் போட்டு மேடுகளுக்கான சனி மேடு, குரு மேடு, ராகு மேடு, சூரிய மேடு போன்ற சூரிய இது என்ன உங்களுக்கு வேலையா மற்றும் வேற எண்ணத்துக்கு என்பதையெல்லாம் சொல்லி போட்டுக்கிறேன். அதனாலேயே நன்மை தீமைகள் எல்லாமே சொல்லி போட்டுக்கிறேன். நீங்கள் பிளேலிஸ்ட் இருக்கு, போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பேச்சு பலன்கள், ராகு, கேது, சனி, குற்று பேச்சு பலன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா போட்டாங்க. புத்தாண்டு பலன் ராசி நட்சத்திர எண்களுக்கு தனித்தனியா போட்டுக்கிறேன். ராசிகளின் வாழ்க்கை நட்சத்திரங்கள் கட்டாய நட்சத்திரத்தின் வாழ்க்கை நீங்க பார்க்கணும் என்ற உங்களின் பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசை பலன், ஜாதகத்தில் நடக்கும் திசை யோக திசையா இல்லையா, மத்தியமா பிரச்சனையா என்று பாருங்க. யோக திசை என்றா பிரச்சனை, திசை இருக்கும் வீட்டறிவது எங்கே இருந்தா யோகம், திசை யோகமா இல்லையா என்றால் அறிஞ்சு கொள்ள நட்சத்திரத்தின் வாழ்க்கை செய்து வாருங்கள். திசை யோகம் இல்லை இல்லாட்டி இடப்பட்ட நிலை என்றால் அதுக்கான பரிகாரம் செய்யுங்க. திசை இருக்கும் வீட்டறிவது யோகம் இல்லைன்னா அதுக்கான பரிகாரத்தை செய்யுங்க. ரெண்டுல உண்டாத இல்லாட்டி ரெண்டுமே யோகம் இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 2ல 1வது ஜோகம் இருந்தால் தலைக்கு வந்து தலைப்பாடும். 2ம் பிரச்சனை என்றால் 2க்கும் அர்ச்சனை செய்வது நல்லது. இல்லாட்டி பல பிரச்சனைகளை இது நோக்க வேண்டி வரும். அது எந்த ராசியினராக இருந்தாலும் சரி. அது மட்டும் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடும் எல்லா ராசிக்காரர்கள் எல்லாரும் செய்வது நல்லது. தொடர்ந்து பார்க்கலாம். இது இவ்வளவு நேரம் சொன்னது போது இனி தொடர்ந்து பார்க்கலாம். இது வசிராஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல். இந்த சேனல் பிளேலிஸ்ட்ல அனைத்து வீடியோவும் இருக்கு. வசிராஜி கைரேகையும் ஜோதிடம் சேனல் யூடியூப்ல அடிச்சிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இது சம்பந்தம் சொன்னா அது சம்பந்தம் எழுதி பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். மேசராசி என்பர்களுக்கு இந்த வீடியோ பகிரும் எனது சப்ஸ்கிரைபர்ஸுக்கு என்ன மனதார்ந்த வாழ்த்துக்கள். என்ன மற்றவர்களும் பயன்பெறணும்னு நினைக்கிறீங்க முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முழுமையாக பார்த்ததான் முழங்கம் கொமான் மூலம் ஒரு தெளிவான ஜாதகம் சொந்தமாக, கைரேகை சொந்தமாக, அரிகரம் சொந்தமாக எழுதி கேட்கலாம். முழுமையாக இலவசமாக கேட்கலாம். ஏன்னா முழுமையாக வடிவாக கேட்கணும்னா வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே காசு கட்டித்தான் கேட்கலாம். இதில் இலவசமாக கேட்கலாம். பகிருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். அடுத்தது மேசராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே மேசம் தொடக்கம் மீனம் வரைக்குமான மே மாத பலனை ஒவ்வொரு ராசிக்கும் போட்டுக்கொண்டு வரேன். தொடர்ந்து பார்க்கலாம். என்றால் எல்லாரும் தனித்தனியாக போட சொல்லி கேட்டபடியே போடுறேன் மாதராசி பலன். ரிஷபராசி என்பவர்களுக்கான நிதி பார்க்கலாம். நிதி நுண்ணறிவு மற்றும் உறுதியான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கொண்டு வருகின்றது. இந்த காலகட்டம் பொறுமை, விடாமுயற்சி மற்றும் நடைமுறை திட்டமிடலின் முக்கியத்துவத்தை காட்டும். சவால்களை தழுவுவதும் மாற்றியமைக்கக்கூடியதுமாக இருப்பதும் இந்த நம்பிக்கைக்குரிய நேரத்தை அதிகம் பயன்படுத்துவதற்கு முக்கியமாக இருக்கும். ரிஷபராசி என்பவர்களை உங்கள் பேச்சு செயலில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மாதம் மே மாதம். உங்கள் பேச்சினால் உங்களுக்கு குடும்பத்திலும் சரி, தொழில் செய்யும் இடத்திலும் சரி மே மாதம் ரிஷபராசி என்பவர்கள் பிரச்சனையை எதிர்நோக்க வேண்டி வரும். ஆகவே பேச்சு மற்றும் உங்கள் செயல்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ரிஷபராசி என்பவர்களே. எல்லாவற்றையும் நீங்கள் பிரச்சனை நடந்தே தீரும். அடுத்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதது போன்று உணர்வீர்கள். வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத போல உணர்வீர்கள். தொழில் ரீதியாக ரிஷபராசிக்காரர்கள் நிலையான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம்.
தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். வியாபார போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். ரிஷபராசி என்பவர்களே, வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். நிலுவையில் உள்ள தொகை வந்து சேரும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். யாரும் கடன் வாங்கி தராட்டி அது திடீரென வரலாம். எதிர்பாராத பதவியுயர்வு உண்டாகும். கூடுதலாவது உழைக்க வேண்டி இருக்கும். கடுமையாக உழைக்க வேண்டி வரும். மே மாதம் கொஞ்சம் பணிச்சுமையும் தொழில் செய்வதற்கு ஏற்படலாம். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும். எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் நன்மை உண்டாகும். பொருளாதாரத்தை பார்த்தால் நிதி நுண்ணறிவு திட்டமிடலை ஊக்குவிக்கின்றது. பொருள் வரவை தரும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கின்ற ரிஷபராசி என்பவர்களே, தேவையான பண உதவி கிடைக்கும். கடன் தொல்லை குறையும். தொழிலில் போட்டிகள் நீங்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். இவை நடக்கும். தெய்வ நம்பிக்கை கூடும். ரிஷபராசி அன்பர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் களைகட்டும். ஆரோக்கியம் உங்கள் உடல் ஆற்றல் மட்டங்கள் சீராக இருக்கும். ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வில் கவனம் செலுத்த வேண்டும். மற்றும் உடல் சோர்வு வரலாம். நோய்கள் ஏற்படும். கவனம். அடுத்த கல்வி. மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயம் நீங்கும். கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். உயர்கல்வி யோகம். உயர்கல்வியில் முன்னேற்றம். கல்வி கற்கும் மாணவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் மற்றும் வெற்றி கிடைக்கும். காதல். ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அழகான ஒட்டை இருக்கும். இதயங்களுக்கு மனதுக்கும் ஒரு காலம். ஆர்வம் மற்றும் புரிதலின் நெருப்பை வர இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இது மே மாதம் 80% நற்பலன்கள் நடக்கும். உங்களுக்கான பரிகாரம்: மகாலட்சுமிக்கு தாமரை மலர் சமர்ப்பித்து வழிபாடு செய்யுங்கள். மகாலட்சுமிக்கு தாமரை மலர் சமர்ப்பித்து வழிபாடு செய்யுங்கள். அடுத்தது சுக்கிரனுக்கு சுக்கிர ஸ்தலங்களுக்கு சென்று, இல்லாட்டி சிவன் கோயிலோ பெருமாயிலோ எங்கே என்றாலும் நவக்கிரகத்திலேயாவது சுக்கிரன் இருக்கும், அங்க சென்று அது வழிபட்டு வாருங்கள். அதிர்ஷ்டந்தரங்கிழமை முழுமையாக கேட்கணும். அதிர்ஷ்டந்தரங்கிழமை வெள்ளி மற்றும் புதன். அடுத்தது முக்கியமானது சந்திரஷ்டம தினம். சந்திரஷ்டம தினங்களான இந்த தினங்கள்ல நீங்கள் மே மாதம் மிக கவனமாக இருங்கள். 25, 26, 27 25, 26, 27 சந்திரஷ்டம தினங்கள். ரிஷபராசி என்பவர்கள் இந்த 3 நாளும் மே மாதம் மிக கவனமாக இருக்கணும். அதிர்ஷ்ட தினங்கள் 17, 18 தேதி. இது பொது பலன், பொதுவானவை. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் பலன் மாறுபடும். அடுத்தது மிதுன ராசி.